சட்டையும் மேட்சிங் பார்டர் வேட்டியும் ரூபாய் 590. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அவரது கட்சியினரும் பொதுமக்களும் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தங்கள் வீடுகளின் வாயில்களில் கோலங்களை இட்டுள்ளனர். இதனிடையே குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாகவும் பேரணி நடைபெற்றது. குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம், கண்டன பொதுக்கூட்டம், பேரணி என நடைபெற்று வரும் நிலையில் இந்த வரிசையில் புதிதாக ஒரு போராட்ட உத்தி தமிழகத்தில் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லத்தின் முன்பு குடியுரிமை சட்ட திருத்தம், தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக கோலமிடப்பட்டுள்ளது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தின் முன்பு வேண்டாம் CAA NRC என்ற வாசகத்துடன் கோலமிடப்பட்டுள்ளது. கோட்டூர்புரத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டின் முன்பும் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வண்ண கோலமிடப்பட்டுள்ளது. CIT காலனியில் உள்ள திமுக MP கனிமொழியின் வீட்டு வாசலில் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோலம் வரையப்பட்டுள்ளது. கோலம் சொன்ன கருத்துக்கள் அலங்கோலமா இருந்ததுனால தான் அவங்களை கைது பண்ணோம் அப்படின்னு அரசு அதிமுக அமைச்சர் இல்லைங்க. அவங்களுடைய பிரச்சனையே கோலத்தில் இல்லை, இவர்கள் பார்க்கக்கூடிய கோணத்தில் தான் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக இங்க தமிழ்நாட்டில் யார் மூச்சு விட்டா கூட அது தேச விரோதமான செயல். அதிமுக நினைத்திருந்தால் நிச்சயமாக மாநிலங்களவையிலே அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். அவர்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தால் நிறுத்தி இருக்க முடியும். அதை செய்ய தவறிவிட்டு இன்று அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் திமுகவினர் வீட்டு வாசல் முன்பு கோலமிட்டனர். மேலும் இளைஞர்கள் கைகளில் மெஹந்தியிட்டுக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியுரிமை சட்டத்திற்கு கோலம் மூலம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நூதன போராட்டத்தில் முதல் முறையாக இளம் பெண்கள் சிலர் சென்னை பெசன்ட் நகரில் ஈடுபட்டனர். அதனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே பல்வேறு பகுதிகளிலும் கோலம் போட்டு பலர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான கோலத்தை அழிக்க முயன்றதால் தமிழ்நாடே இன்று போர்க்கோலம் வரைவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட அவர், பெசன்ட் நகரில் கோலமிட்டதால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பெண்கள் தன்னை சந்தித்ததாகவும் கூறியுள்ளார். அவர்கிட்ட நாங்கள் பேசுனது இந்த 3rd January விமன் லெட் மார்ச்சை பற்றி பேசினோம். நேற்று கோலம் போட்டு 5 பேர் டீடைன் ஆனதுக்கு சப்போர்ட் தெரிவித்ததுக்கு நாங்கள் எங்களோட பாராட்டுகளையும் சொன்னோம். ஏன்னா அவங்க ட்விட்டரில் அதை போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா வீட்டுக்கு வாசல்லையுமே கோலங்கள் இருந்தது. இது ஒரு தமிழ் வழி எதிர்ப்பு, கலை வழி எதிர்ப்பு. அதுக்கான பாராட்டுகளையும் நன்றி நாங்கள் சொன்னோம். இதனிடையே குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் பேரணி சென்றனர். நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் நடந்த இந்த பேரணியில் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறுபான்மையினர்கள் சுயமரியாதையுடன் வாழ அவர்களுக்காக ஆதரவு தெரிவிப்பதாக பேரணியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மேலும் சமூக வலைதளங்களிலும் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாகவும் பலர் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். குடியுரிமை சட்ட திருத்தம் யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது என பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்தியா சப்போர்ட்ஸ் CAA என்ற ஹேஷ்டாக் இட்டு குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக பிரதமர் மோடி தனது தனிப்பட்ட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு குடியுரிமை அளிப்பதே குடியுரிமை சட்ட திருத்தத்தின் நோக்கம் என்றும் இந்த சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது என்றும் கூறியுள்ளார். நமோ செயலியில் இது தொடர்பாக பதிவுகளை பகிர்ந்து குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கான ஆதரவை தெரிவிக்கலாம் என அவர் கூறியுள்ளார். இந்த சட்டத்துக்கு ஆதரவாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் வெளியிட்ட வீடியோ பிரதமரின் ட்விட்டர் கணக்கில் பகிரப்பட்டுள்ளது. உதயம் கலர் சட்டையும் மேட்சிங் பார்டர் வேட்டியும் ரூபாய் 595 மட்டுமே.